முழுவதுமாக கருத்த அனைவருக்குமே வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் நிற்கிறோம். இன்றைய நாள் 9வது திருவிழா. முதலாவது திருவிழா இருந்தே காணொலி தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு 9ஆம் திருவிழாவுடைய காணொலிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய நாளில் முருகப்பெருமான் வரக்கூடிய வாகனம் மிக வித்தியாசமான ஒரு வாகனம், யானை வாகனத்தில் வரப்போயினோம். குறிப்பாக 2 பேருமே யானை வாகனத்தில் அமரினோம். முருகப்பெருமான் வெள்ளை வாகனத்தில், அங்கே தங்கவேல் வெள்ளை யானை வாகனத்தில் ஏறி, மற்றது வள்ளி தெய்வானை இருவருமே ஒரு கரும் சாம்பல் கறந்த ஒரு யானை வாகனத்தில் ஏறி வரப்போயினோம். இன்றைய நாளில் முழுவதுமாக கருத்த அலங்காரத்தில் முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கிறார். வெள்ளை மாலை, அதோட அருகிலே கருத்த அலங்காரமாக காட்சி தந்து கொண்டிருக்கிறார். அதே சமயம் அங்கே வரக்கூடிய ஒரு முருகப்பெருமானுக்கு அருகில் வரக்கூடிய பூஜகர்கள், அங்கே அந்த மேளவாத்தியங்கள் தாளவாத்தியங்களை சேர்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே முழுவதுமாக கருத்த ஆடை அணிந்திருக்கக்கூடியவர்களாக இன்றைய தினத்தில் அங்கே காட்சி தருகிறார்கள். மிகவும் சிறப்பாக இன்றைய நாளில் பூஜை அமையும். மற்ற நாட்களை விட இன்றைய சுவாமி வெளியில் வந்ததுக்கு பிறகு இங்கே தேவாரம் பாடுதல், சங்குவாத்தியங்களை சேர்க்குதல் என வித்தியாசமாக இருக்கும். இன்றைய நாளில் இங்கே இடம்பெறக்கூடிய இந்த திருவிழா தொடர்பாக நான் தொடர்ந்து பார்க்கலாம். திருவிழா இன்றைய நாளில் வந்து மாலை பொழுதில் இணைந்திருக்கிறோம். உள்ளுக்கு வந்து பூஜை எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கு. வசந்தாண்ட பூஜ்யத்தில் இப்போ பூஜை முடிஞ்சு கொடிக்கம்பத்தில் வந்து பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கு. அதே சமயம் இங்கே வெளிப்பகுதியில் நாங்கள் நிற்கிறோம். சுவாமி வந்து ஆலயத்தினுடைய உள்வீதி இப்போ விளம்பரப்போ வந்தால் நாங்கள் இன்றைக்கி ஆலயத்தினுடைய வசந்த மண்டபத்திலேருந்து சுவாமி வெளியால் வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். இந்த நாட்டினுடைய தமிழர்களுடைய அந்த பாரம்பரிய உடையில் தாங்களும் வரணும் என அங்கே வெளிநாட்டவர்கள் பெண்கள் உட்பட அங்கே வேட்டி அணிந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. தாங்களும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் மாதிரியான ஆடை அணிந்து அந்த கலாச்சாரத்தின்படி வர வேண்டும் என சிலர் வந்திருக்கிறார்கள். சிலர் தங்களுடைய அந்த பாணியிலே இங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம் ஆலயத்தினுடைய இந்த வெளிவீதி பகுதியில். இப்பொழுது நாங்கள் அங்கே ஆலயத்தின் உள்பகுதியில் வந்து நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கொடிக்கம்பத்திற்குரிய பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. என்னுடைய காலொலியில் வந்து இன்றைய நாள் தான் இதை காண்பிக்கிறேன். அங்கே கொடிக்கம்பத்துக்கு வந்து தீபாராதனையில் காட்டப்படுகின்ற அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை பொறுத்தவரையில் வசந்த மண்டபத்தில் முருகப்பெருமானுக்கு பூஜைகளை நிறைவு செய்ததன் பின்னர் தான் கொடிக்கம்ப பூஜை இடம்பெறும். அதன் பின்னர் தான் பார்த்தீங்கன்னா சுவாமி வெள்ளம் வருவார். இப்பொழுது இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அங்கே கொடிக்கம்பத்துக்குரிய பூஜைகள் முடிவடைந்து சுவாமி வசந்த மண்டபத்தில் இருந்தே அங்கே முன்னாலே எழுந்தெழு செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே வசந்த மண்டபத்திலிருந்து அழகாக எழுந்தருளி வந்த அந்த காட்சிகளை பார்த்துருப்பீங்க. தற்பொழுது இங்கே சுவாமி வந்து ஆலயத்தினுடைய முன்பகுதிக்கு, அதாவது கொடிக்கம்பத்துக்கு முன்னாலே வாகனங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வாகனங்கள் வந்து அமர்வதற்காக சுவாமி அங்கே வருகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அங்கே சுவாமி வாகனத்தின் மேலே அமரக்கூடிய காட்சிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அங்கே தீபாராதனை காட்டப்பட்டு சுவாமி தற்பொழுது ஆலயத்தினுடைய உள்வீதியை விளம்பருவதற்காக எழுந்தருளக்கூடிய அந்த காட்சியை பார்க்க போறீங்க. சுவாமி அங்கே உள்வீதி விளம்பர சென்று விட்டார். இங்கே ஆலயத்தின் வழிவீதி பகுதியில் பார்க்கலாம். இந்த பாதணிகள் அணிந்து செருப்பு அணிந்து கொண்டு வரக்கூடியவர்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அவர்களை கேட்ட விடத்து அவர்களுடைய பதில் வந்து தங்களுக்கு இது அறிவிக்கவில்லை, தங்களுக்கு இது தெரியாதுன்னு சொன்னார்கள். நாங்கள் சொன்னதன் பின்னர் அவர்கள் அங்கே அதை கலட்டி கையில் எடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை வந்து பார்த்தீங்க. உண்மையாகவே இந்த மாநகர சபையினருடனுடைய இந்த செயற்பாடுகள் இந்த முறை கணிசமான அளவு இல்லையோ என்பது தொடர்பாக வந்து கேள்வி எழுகின்றது. ஏனென்றால் பலரும் வந்து செருப்போடு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அங்கே தடுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இது சம்பந்தமாக அவர்களுக்கு தெரியப்படுத்தாத
இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த நடவடிக்கைகள் எல்லாமே நடக்குது. ஏனென்றா அவர்கள் எல்லாருமே இது சம்பந்தமாக தெரிந்திருக்க மாட்டார்கள், இந்த கட்டுப்பாடுகள் தொடர்பாக தெரிந்திருக்க மாட்டார்கள். அதனால் இது தொடர்பான ஒரு கவனத்தை அவர்கள் எடுக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் அங்கே பார்த்திருப்பீங்கள், வசந்த மண்டபத்திலிருந்து சுவாமி எழுந்தருளி அங்கே உள்வீதி வலம் வந்து கொண்டிருக்கிறார். பொதுவாக நான் முன்னர் சொன்னது போல இங்கே கருத்து ஆடைகள் அணிந்தவர்களை பலரை நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இந்த குழல் வாத்தியங்கள் எல்லாமே ஊதக்கூடியவர்கள். மற்றது இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த கூடையில் சங்கு கொண்டு செல்கிறார்கள். அப்படியாக இன்றைய தினத்தில் ஒரு வித்தியாசமான சுவாமியினுடைய வெளிவீதி உலா இடம்பெறும். அந்த காட்சியில் நாங்கள் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். சுவாமி தற்பொழுது அங்கே ஆலயத்தின் உள்ளே நிறைவு செய்து கொண்டு உள்ள யாகசாலையிலே பூஜைகள் எல்லாத்தையும் நிறைவு செய்து கொண்டு வெளியாலே வரப்போகிறார். கம்பீரமாக இந்த யானை வாகனத்தில் எழுந்தருள் வரக்கூடிய காட்சி அவ்வளவுக்கு அற்புதமான காட்சியாக இருக்கும். அதே சமயம் வெளியாலே பஜனை பாடுவதற்கெல்லாம் சிறுவர்கள் சிறுமிகள் எல்லாருமே தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பாடசாலை மாணவர்கள் எல்லாம் தயாரான நிலையில் இருக்கிறார்கள். முருகப்பெருமான் முன்னாலே செல்ல, பின்னாலே இவர்களுடைய அந்த குரலிலே பஜனை செய்து கொண்டு செல்வார்கள். தொடர்ந்து நாங்கள் முருகப்பெருமான் வரக்கூடிய அந்த அற்புத காட்சியை பார்க்கலாம். நாதஸ்வர மேளம் முழங்க அங்கே முன்னாலே முருகப்பெருமான் கம்பீரமாக வெள்ளை நிற யானையிலே ஏறி அந்த தங்க வேல் பெருமான் ஜொலித்து கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. அந்த வாயிலால் வெளியால் வரும்பொழுது பார்க்கும் பொழுது, நேரே பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கும். அங்கே தூபங்கள் எல்லாமே போட்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த தங்க வேல் மின்னி கொண்டிருக்க மெதுவாக வெளியாலே வரும் பொழுது அங்கே குழல் வாத்தியங்கள் எல்லாமே இசைக்கப்படும் பொழுது அதை கேட்கும் பொழுது அவ்வளவுத்திற்கு ஒரு அற்புதமாக இருக்கும். பின்னாலே வள்ளி தெய்வானை இருவருமே அழகாக அங்கே ஓரளவு சிறிய அல்லது ஒரு சாம்பல் நிற யானை வாகனத்தில் அங்கே அழகாக அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். மின்னிக் கொண்டு வரக்கூடிய அந்த அழகிய காட்சியை நீங்கள் பார்க்குங்கள். தீபம் காட்டப்பட்டு பூக்கள் தூவப்பட்டு சுவாமி தற்பொழுது வெளிவீதி விளம்பரம் போகின்றார். நான் முன்னர் சொன்னது போலேயே மாற்றாக என்ன இடம்பெறுகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். வலிமையாக இசைக்கப்படக்கூடிய அந்த நாதஸ்வர வாத்தியம் அல்லாது அங்கே குழல் வாத்தியங்கள், சங்குகள் முழங்க சுவாமியார் எழுந்தருளி வந்து கொண்டிருக்கின்றார். வெளிவீதி விளம்பரம் அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க. வாத்தியங்கள் இசைக்கப்பட்டதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிரசன்னா குருக்க அவர்கள் இந்த இடத்திலிருந்து தேவாரம் பாடப்பட்டு அங்கே சுவாமி அமைதியாக அந்த இடத்திலிருந்து மெதுவாக நகரக்கூடிய காட்சி, அங்கே மிருதங்கம் வாசிக்கப்பட தேவாரம் வாசிக்கப்பட்டு சுவாமி நகர்கின்ற காட்சியை பார்க்குறீங்க.
அங்கே நாதசுரத்தில் கூட அழகாக அந்த பாடல்கள் பாடப்பட்டு தேவார பாடல்கள் பாடப்பட்டு தற்பொழுது சுவாமியார் இங்கே தெற்கு வாயில் பகுதியில் வரப்போகிறார். தெற்கு வாயில் பகுதியிலே கந்தர் அனுபூதி இசைக்கப்படும். அதுக்கும் பிரசன்ன குருக்கள் அவர்களால் அந்த கம்பீரமான குரல் அந்த கந்தர் அனுபூதி இசைக்கப்படும். தொடர்ச்சியாக நாங்கள் அதை கேட்கலாம். தரவாரிய கல்வியுளார் கடை சுரவானகை மெய்ப்பொருளிலுவையே துறவா குமரா துளிசாயுத குஞ்சரவா சிவயோக கரவாகிய கல்வியுளார் கடை சென்று இரவாமை பொருள் ஈகுவையே குமரா கந்தாமை பொருள் ஈகுவையே கரவாகிய கல்வியுளார் கடை சென்று நான் இறந்து கேளாமல் கல்வி அறிவு கொண்டும் பிறருக்கு பயன்படாத வழி பிறருக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருக்கின்ற கரவாகிய அந்த கல்வி உள்ளவர்களிடம் நான் சென்று இறந்து அந்த கல்வியை பெறாமல் மெய்ப்பொருள் ஈகுவையே நல்லை கந்தா கரவாகிய கல்வியுளா சென்று இரவாமல் இறந்து நான் கேளாமல் மெய்ப்பொருளை நீயே நல்லை கந்தா குமரா குளிராயுதத்தை குளிரமும் என்னும் ஆயுதத்தை உடையவனே கந்தா குமரா கந்தா குரவா குமரா குளிராயுதத்தை உடையவனே குஞ்சரம் என்னும் யானையை வாரணமாக கொண்டவனே நல்லை கந்தா பிணிமுகம் என்னும் பெயருடைய குஞ்சர யானையை வாகனமாக கொண்ட குமரா புலிசாயுதத்தை உடையவனே குமரா பிணிமுகம் யானையை வாகனமாக உடைய நல்லை கந்தனே நான் கயவர்களிடம் சென்று இரவாமல் எனக்கு நீ ஞானோபதேசம் தா ஞானோபதேசிகனே சிவஞானமாகிய சிவஞானமாகிய பொருளே தந்தாய் தந்தைக்கு உபதேசம் செய்த தயாபரனே எனக்கும் நீ ஞானத்தை தா உபதேசம் தா பொருள் தா கந்தா பிணிமுகம்
யானையை வாகனமாக உடைய நல்லை கந்தவேளே கரவாகிய கல்வியுளாகளை குந்திரமாவகை பொருளீடுபய குலவா குமரா குவிதாயுத குஞ்சரவா சிவயோகதயா வரவே சிவயோகமாக வீற்றிருக்கும் குஞ்சரத்தில் வீற்றிருக்கும் சிவயோகியாகவே வீற்றிருக்கும் நல்ல கந்த பெருமானே எனக்கு ஞானம் தா. கந்தர் அனுபூதி இசைக்கப்பட்டு அங்கே சுவாமி அழகாக மீண்டும் ஆலயத்தை விளம்பெறுவதற்காக அங்கே நகர்ந்து செல்லக்கூடிய அந்த அற்புதமான காட்சியில் பார்க்குறீங்க. உண்மையாகவே இனி வரக்கூடிய திருவிழாக்கள், இன்றைக்கு 9 திருவிழாக்கள் நிறைவடைந்து விட்டது. இன்றைய நாளோட 9வது திருவிழா தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இனி வரக்கூடிய திருவிழாக்கள் எல்லாமே தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இவ்வளவு நாளாக நடந்ததை விட சிறப்பு வாய்ந்த திருவிழாக்களாக இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு திருவிழா, ஆலயத்தினுடைய உள்பகுதியில் சுவாமி விளம்பெறும் பொழுது ஒவ்வொரு வித்தியாசமாக தேவாரங்கள் இசைத்தல், அதே சமயம் அங்கே தாளவாத்தியங்கள் இசைத்தல், மேளவாத்தியங்கள் இசைத்தல், பூதநாட்டியம் என வித்தியாசமான திருவிழாக்கள் தொடர்ச்சியாக அங்கே ஆலயத்தினுடைய உள்பகுதியில் இடம்பெறும். வெளிப்பகுதியிலும் கூட சுவாமி 3 வாகனங்களில் வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கக்கூடியமாக இருக்கும். குறிப்பாக நாளைய தினம் மஞ்சள் திருவிழா மிக பிரம்மாண்டமாக சிறப்பாக இடம்பெறும். முருகப்பெருமானுடைய அந்த மஞ்சத்தினுடைய அழகே தனி ரகமாக இருக்கும். நாளைய தினம் அந்த காட்சிகள் எல்லாமே நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். மாலை மங்கிக் கொண்டிருக்கிறது. சூரிய பெருமான் பின்னாலே மறைந்து சென்று கொண்டிருக்கின்றார். ஒரு அழகிய காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்குது. பிற்பகுதியிலே ஒரு பிரமிக்க தரக்கூடிய ஒரு வர்ணஜாலமாக பின்பகுதிக்கு இருக்குது. அந்த ராஜகோபுரம் எல்லாத்துடன் இணைந்து பார்க்கும் பொழுது ஒரு கம்பீரமான காட்சி. அங்கே முருகப்பெருமான் ஒரு அழகிய அற்புதமாக அங்கே அசைந்து திரும்பி அந்த யானை மீது ஏறி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்க்குறீங்க. உண்மையாகவே ஒவ்வொரு வாகனங்களும் முருகப்பெருமானோட ஒவ்வொரு தத்துவங்களை சொல்லக்கூடியது. அது நல்லூர்கந்த சுவாமி ஆலயத்தில் இருக்கக்கூடிய வாகனங்கள் தனிச்சிறப்பாகவும் தத்துவமாகவும், அதே நேரம் ஒரு நீண்ட பழமையான வரலாற்றை கொண்டதாகவும் நீண்ட ஆண்டுகளை கொண்ட வாகனங்களாக இந்த வாகனங்கள் முருகப்பெருமான் ஏறி வரக்கூடிய வாகனங்கள் இருக்கின்றது. குறிப்பாக திருவிழாக்கள்ல எந்த விதமான மாற்றங்களுமே இருக்காது. குறிப்பாக 10ஆம் திருவிழா இந்த வாகனம் தான் வரும் என்றால் அதே வாகனத்திலே ஆண்டுதோறும் முருகப்பெருமான் வருவார். அதில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது. அலங்காரங்கள் மாற்றங்கள் இருந்தாலும் வாகனங்கள்லயோ இல்லாட்டி அந்த திருவிழாக்கள்லயோ எந்த விதமான மாற்றங்களும் நல்லூர்கந்த சுவாமி ஆலயத்தை பொறுத்தவரையில் இருப்பதில்லை. அப்படியாக இன்றைய தினமும் இங்கே நீங்கள் அலங்காரம் எல்லாமே தத்துருவமாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. கருத்த நிறத்தில் இருக்கக்கூடிய அலங்காரங்கள் என அங்கே தங்க நகைகளும் முன்ன முருகப்பெருமான் மீண்டும் ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க. சிறுவர்கள் பெரியவர்கள் என தொடர்ச்சியாக அங்கே முருகப்பெருமானுக்கு பஜனை குழுவினர், நாளை இந்த பஜனை குழுவினர் பின்னாலே பாடல்கள் எல்லாமே பாடிக்கொண்டு வருகிறார்கள். முருகப்பெருமான் மீண்டும் ஆலயத்துக்குள்ளே செல்லக்கூடிய அந்த நேரம் நெருங்கிவிட்டது. அங்கே வாயிலே
ஆலயத்தினுடைய பிரதானமான குருக்கள் ஆலய குருக்கள் அந்த இடத்திலே தீபாராதனை காட்டுகின்ற அந்த காட்சியை பார்க்குறீங்க. ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு சுவாமியை கொண்டு வந்து அங்கே முற்பகுதியிலே வாகனங்களை இறக்கி மீண்டும் சுவாமியை வந்து வசந்த மண்டபத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க. அப்படியாக இன்றைய 9ஆம் நாள் திருவிழாக்கள் வித்தியாசமானதாகவும் ஒரு சிறப்பானதாகவும் அமைந்திருந்தது. அங்கே முருகப்பெருமான் செல்லுகின்ற காட்சிகளை பார்க்குறீங்க. அப்படியாக இன்றைய நாளில் இந்த காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களுக்கு தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கின்ற நன்றி, வணக்கம்.